ஈரானிடம் தோல்வியடைந்த அமெரிக்கா. ஹர்முஸிலிருந்து டாட்டா காட்டும் ட்ரம்ப். எல்லாம் முடிந்தது, நாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம், கிளம்புகிறோம். இப்படித்தான் இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் லேட்டஸ்ட் ட்ரூத் சோசியல் மீடியா பதிவு. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலகரங்கில் பலத்த விவாதங்களை கிளப்பியுள்ளது. ஈரானிடம் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டதாக விமர்சனங்கள் கூட தொடங்கியுள்ளனர். வழக்கமான அதிரடி பாணியில் தனது வெற்றியை பட்டியலிடுகிறார் ட்ரம்ப். ஈரானின் ஏவுகணை தளங்கள் காலி, அவர்களின் இராணுவ தொழிற்சாலைகள் தரைமட்டம், கடற்படை விமானப்படை என எஞ்சியிருந்த சொற்ப பலமும் ஃபினிஷ். முக்கியமாக இனி ஈரான் அணு ஆயுத கனவு கூட காண முடியாது என தெரிவித்துள்ளார். இப்படியெல்லாம் கெத்து காட்டும் ட்ரம்ப் கூடவே ஒரு குண்டையும் தூக்கி போட்டுள்ளார். ஹர்முஸ் நீரிணையை இனி அந்த வழியாக எண்ணெய் கொண்டு செல்லும் நாடுகள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அமெரிக்காவுக்கு அந்த வழி தேவையில்லை என்பதுதான் அந்த அதிரடி. ட்ரம்ப் இதை வெற்றியாக சித்தரித்தாலும் அரசியல் நோக்கர்கள் இதை வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். ட்ரம்ப் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார். நீ தோல்வியடைந்தால் கூட அதை நீயே ஒப்புக்கொள்ளக்கூடாது, என்ன நடந்தாலும் தோல்வியை நீ ஏற்கக்கூடாது என்று அவரே பல இடங்களில் கூறியிருக்கிறார். அப்படித்தான் ஈரானுடனான போர் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக எகிரிக்கிறது. உள்நாட்டில் பணவீக்கம் களத்தை நெரிக்கிறது. ஹர்முஸ் நீரிணையை மற்ற நாடுகள் பார்த்து கொள்ளட்டும் என ட்ரம்ப் கூறுவது உண்மையில் ஒரு வெள்ளை கொடி பிடிக்கும் செயல்தானோ என்று சந்தேகம் எழுகிறது. அமெரிக்காவுக்கு அந்த வழி தேவையில்லை என்று அவர் சொல்வது உலக நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பிலிருந்து அமெரிக்கா கைகழுவுவதை காட்டுகிறது, அமெரிக்காவின் தோல்வியையும் காட்டுகிறது. மற்ற நாடுகள் ஹர்முஸ் வழிபாதையை பாதுகாக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான இராணுவ நடவடிக்கை இல்லை, அது ரொம்ப ஈஸி என்று ட்ரம்ப் சொல்வதுதான் உச்சகட்ட நையாண்டியாக உள்ளது. ஈரானின் அச்சுறுத்தல் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டதாக அவர் நம்பினாலும் வளைகுடா நாடுகளில் நிலவும் பதற்றம் இன்னும் குறையவில்லை. நேட்டோ நாடுகளை கோழைகள் என திட்டிய கையோடு இப்போது நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒதுங்குவது இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல அமெரிக்கா தன்னை மட்டும் பாதுகாத்துக் கொண்டு கூட்டாளிகளை நாளாற்றில் விடுவதாக தெரிகிறது. இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நட்பு நாடுகளை பாதுகாப்போம் என வாக்குறுதி அளித்தாலும் அமெரிக்க இராணுவம் பின்வாங்குவது அந்த நாடுகளிடையே ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு சத்தமில்லாமல் நிலவுவது போன்ற ஒரு யுத்தியாகவே பார்க்கப்படுகிறது. இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு அமெரிக்காவின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இஸ்ரேலுக்கு வரும் நாட்களில் பெரிய சிக்கலாக மாற வாய்ப்புள்ளது.